அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி இன்ஷால்லா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தொழுகையை முறிக்கும் காரியங்களை பற்றி பார்க்கலாம். முதலில் தெரிந்தோ அல்லது மறந்தோ பேசுவது, அது ஒரு வார்த்தையானாலும் சரி. இரண்டாவது, தொழுகையில் அல்லாதவரின் துஹாவிற்கு ஆமீன் சொல்வது. மூன்றாவது, ஏதாவது வலி அல்லது சிரமத்தின் காரணமாக ஆ ஊ என்று முணங்குவது. நான்காவது, குர்ஹானை பார்த்து ஓதுவது. ஐந்தாவது, குர்ஹான் ஓதும்போது தவறான பொருள் தரும்படியாக அதன் வசனங்களை ஓதுவது. ஆறாவது, பார்ப்பவர்கள் இவர் தொழுகையில் இல்லை என நினைக்கும் அளவிற்கு எதையாவது செய்வது. ஏழாவது, உண்பது அல்லது குடிப்பது. எட்டாவது, தங்களிடம் ஏதுமின்றி கிப்லாவை விட்டு நெஞ்சை திருப்புவது. ஒன்பதாவது, அசுத்தமான இடத்தில் சஜிதா செய்வது. பத்தாவது, ஃபர்லான செயல்களில் ஒன்றை விடுவது. 11வது, இமாம் நிற்கும் இடத்தை விட முந்தி செல்வது. இவையே தொழுகையை முறிக்கும் காரியங்கள் ஆகும்.